கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 34 சங்கீதம் 6 வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். 34 சங்கீதம் 6 வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி இரட்சித்தார். இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. கர்த்தர் நீங்கள் கூப்பிட்ட சத்தத்துக்கு பதில் தர போகிறாராம். எந்தக்காக ஜெபித்தீங்க, எந்த காரியத்துக்காக அவரை நோக்கி கூப்பிட்டீங்க, அவரை நோக்கி கேட்டீங்க, அந்த பிரச்சனையிலேருந்து அந்த காரியத்துலேருந்து உங்களை நீங்களாக்கி ரசிக்க போகிறார். ஆமேன். அது உங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் பலவீனமாக இருக்கலாம், ஏதாவது இழப்பாக இருக்கலாம், ஏதாவது தோல்வியாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அதுலேருந்து நான் உன்னை ரசிப்பேன். அந்த தோல்வியிலேருந்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். அந்த பலவீனத்தை உன்னை விட்டு நீக்கி போடுவேன். கடன் பிரச்சனை உன்னை விட்டு நீங்கும். உன் சூழ்நிலை மாறும். நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு வாக்கு கொடுக்குறார். ஆமேன். உங்களை எல்லா பிரச்சனைக்கும் எல்லா விதமான செயல்களுக்கும் விலக்கி பாதுகாப்பேன்னு சொல்கிறாரு. உங்களை ரட்சிப்பேன்னு சொல்கிறார். அந்த பாவத்திலையும் சாபத்திலையும் இந்த விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், அவரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த மனுஷங்களையும் யார்கிட்டையும் போகாதீங்க, அவர் நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா எனக்கு உதவுங்கன்னு நீங்கள் கூப்பிடும் போது அவர் நிச்சயமாக உங்களை எல்லா இக்கட்டுக்களும் நீக்கி விலக்கி பாதுகாப்பார். ஆமேன். விசுவாசிங்க. அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.